Shri Parashakti Vidyala CBSE Class 6th Subject Chemistry. Hello children, welcome to your 6th standard chemistry class. Chapter 4, Sorting Materials into Groups. Why should we sort materials into groups? Yes, the materials are sorted for our convenience. The materials are sorted according to their properties. That's why we use different kinds of materials for making different kinds of objects. Isn't it, children? Yes. In the previous session, we learned about the properties. The properties of materials is very important for making objects. Isn't it, children? Yes. In the previous section, we learned one property, that is appearance. Appearance of materials. Some materials may be lustrous and some of dull or non-shiny materials. Isn't it? Yes. In this session, we are going to learn about some more properties of that materials. The next property of the material is hardness. Based on the hardness, the materials are classified into two types. They are hard and soft. Hard materials and soft materials. When we press different materials with our hands, some of them may be hard to compress while others can be easily compressed. The materials which are difficult to compress are called hard materials. The materials which are difficult to compress are called hard materials. Then, the materials which can be compressed or scratched easily are called soft materials. The materials which can be compressed or scratched easily are called soft materials. Example for hard materials are iron, wood, stone and glass. Then soft materials, examples cotton, sponge, rubber and wool. Dear children, previous class la enna paathona different materials have different types of properties. ஒவ்வொரு மெட்டீரியல்ஸுக்கும் ஒரு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்டு டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் ஒரே டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னால நம்ம மேக் பண்ண முடியாது. ஸோ டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் ஆர் யூஸ்டு டு மேக் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அந்த மெட்டீரியல்ஸுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு பார்த்தோம். ப்ரீவியஸ் கிளாஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், அப்பியரன்ஸ். அப்படி தானே, சம் மெட்டீரியல்ஸ் ஆர் ஷைனி ஆர் லசரஸ் அப்பியரன்ஸ் இருக்கும் அண்ட் சம் மெட்டீரியல்ஸ் ஹாவ் டல் ஆர் நான் ஷைனி அப்பியரன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அப்படி தானேம்மா? இன் திஸ் கிளாஸ் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மெட்டீரியல்ஸோட ஹார்ட்னஸ் அதோட ஹார்ட்னஸை பொறுத்து, அதை கம்ப்ரெசிபிலிட்டியை பொறுத்து மெட்டீரியல்ஸை ரெண்டு டைப்பாக சொல்லலாம். ஒன்று வந்து ஹார்ட் மெட்டீரியல், இன்னொன்று என்ன சொல்லுவோம், சாஃப்ட் மெட்டீரியல்ஸ். ஹார்ட் மெட்டீரியல்ஸ் இப்போது நம்மளை சுற்றி நம்ம வீட்டில் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வுட் இருக்கலாம், கேண்டில் இருக்கலாம், நெயில், தென் சாக், ஸ்பாஞ்ச், wool, காட்டன், இந்த மாதிரி நிறைய சப்ஸ்டன்சஸ் நம்மளை சுற்றி திங்ஸ் இருக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு கம்ப்ரெஸ் பண்ணும்போது எந்த ஒரு மெட்டீரியல் ஈஸியாக கம்ப்ரெஸ் ஆகுதோ அந்த மெட்டீரியலை நம்ம என்ன நேம்லாம் சொல்லுவோமா, சாஃப்ட் மெட்டீரியல் சொல்லுவோம். தென் எந்த ஒரு மெட்டீரியலை ஈஸியாக நம்மளால் ஸ்க்ராட்ச் ஆர் கம்ப்ரெஸ் பண்ண முடியலையோ, விச் இஸ் வெரி ஹார்ட் டு கம்ப்ரெஸ், ஈஸியாக கம்ப்ரெஸ் பண்ண முடியலைன்னா தட் மெட்டீரியல் இஸ் கால்ட் ஹார்ட் மெட்டீரியல்ஸ். எக்ஸாம்பிள் என்னெல்லாம் சொல்லலாம், நம்மளால் ஈஸியாக கம்ப்ரெஸ் பண்ண முடியல. கம்ப்ரெஸ் மீன்ஸ் இப்போ கைக்குள்ளே வச்சு அழுத்தும் போது ஈஸியாக அப்படியே அமுங்கி போயிடுதுன்னா அதை என்ன நேமில் சொல்லுவோம், சாஃப்ட் மெட்டீரியல்ஸ். அப்படி ஈஸியாக நம்மளால் அந்த கம்ப்ரெஸ் பண்ண முடியலை, நம்ம உள்ளங்கையால் வச்சு கம்ப்ரெஸ் பண்ண முடியலைன்னா அந்த மெட்டீரியலை ஹார்ட் மெட்டீரியல்னு சொல்லுவோம். ஹார்ட் மெட்டீரியல்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா சொல்லலாம்னா அயன், மெட்டல்ஸ் மேக்ஸிமம் எப்படி தான் இருக்கும், ஹார்ட் மெட்டீரியல்ஸாக தான் இருக்கும். Iron, then stone, then glass,
வுட்டெல்லாம் நம்மளால் அப்படியே ஒரு உடன் பீஸ் எடுத்து கையால் அப்படியே நம்மளால் கம்ப்ரெஸ் பண்ண முடியுமா? முடியாது, அப்படி தானே? ஸோ அதெல்லாம் என்ன மெட்டீரியல் சொல்லுவோமா? ஹார்ட் மெட்டீரியல்ஸ். இந்த கேஸ் ஆஃப் சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் எக்ஸாம்பிள் பாரு. காட்டன், ஸ்பாஞ்சு, wool, இது ஃபுல்லாக. இப்போ காட்டன், கொஞ்சமாக காட்டன் எடுத்துகிட்டு பஞ்சு எடுத்துகிட்டு இப்படி கையில் வச்சுட்டு நம்ம கம்ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும்? ஈஸியாக கம்ப்ரெஸ் ஆகும். அதே மாதிரி தான் ஏதாவது உள்ளன் கிளாத் எடுத்துகிட்டு கம்ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும்? அப்படியே கம்ப்ரெஸ் ஆகும். தென் ஸ்பாஞ்சு, அதெல்லாம் ஈஸியாக கம்ப்ரெஸ் ஆகும். ஸோ எப்படி சொல்லலாம் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் மெட்டீரியல்ஸை? த மெட்டீரியல்ஸ் which are difficult to compress are called hard. Then the materials which can be compressed or scratched easily are called soft materials. Do you understand, children? Yes. The next property is solubility. Solubility. To understand this solubility, let us do one activity. Collect samples of some solid substances such as sugar, salt, chalk powder, sand and sawdust. What are the substances, children? Sugar, salt, chalk powder, sand and sawdust. Take 5 glasses of beakers. Glasses or beakers. Fill each one of them about 2/3 with water. Add a small amount of sugar to the first glass, salt to the second glass, and similarly add small amount of the other substances into the other glasses. Stir the contents of each of them with a spoon. Wait for a few minutes. Observe what happens to the substances added to the water. இப்போ கவனிங்க சில்ட்ரன், அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன பார்க்க போகிறோம்னா சாலிபிலிட்டி பார்க்க போகிறோம். சாலிபிலிட்டினா என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 சப்ஸ்டன்சஸ் சொல்லியிருக்காங்க. அந்த 5 சப்ஸ்டன்சஸை எடுத்துக்கணும். எதெல்லாமா? சுகர், அடுத்து சால்ட்டு, தென் சாக் பவுடர், சாக் பவுடர் மீன் சாக் பீஸோட பவுடர், தென் சாண்ட் என்ன? மணல், தென் சாடஸ்ட் மீன்ஸ் மரத்தூள். இந்த 5 சப்ஸ்டன்சஸே எடுத்துக்கணும். அதை எடுத்துகிட்டு அதே போல் ஒரு 5 கிளாஸஸ் ஆர் பீக்கர்ஸ் எடுத்துகிட்டு அதில் வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுக்கணும். ஒரு ½ பீக்கர் ஆர் ஒரு 3/4 பங்கு கிளாஸ் ஆர் பீக்கரில் வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுட்டு இந்த ஒரு சப்ஸ்டன்சஸையும் இண்டிவிஜுவல் கிளாஸஸில் ஆட் பண்ணணும். என்னென்ன சப்ஸ்டன்ஸ்மாக சொல்லியிருந்தோம்? சுகரு, சால்ட்டு, சாக் பவுடர், சாண்டு, சாடஸ்ட். இதை 5 சப்ஸ்டன்ஸையும் 5 கிளாஸஸில் விட்டு நல்லா ஸ்டிர் பண்ணணும் மீன்ஸ் நல்லா கலக்கி எடுக்கணும். அதர் கிளாஸஸ் ஸ்டிர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் ஈச் ஆஃப் தெம் வித் அ ஸ்பூன். நல்ல ஒரு ஸ்பூனை வச்சு ஸ்டிர் பண்ணி எடுக்கணும். வெயிட் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ். கொஞ்சம் நேரமாக வெயிட் பண்ணணும். சரியா? வெயிட் பண்ணதுக்கப்புறமா அந்த அப்சர்வேஷனை நீ எதில் இப்போது இந்த முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் தருவேன். அந்த டேபிளை நீ ஃபில் பண்ணு. சரியா? தென் in that activity you may see the difference between soluble and insoluble substances. Then what are soluble substances? The substances that completely disappear or dissolve in water are called soluble substances. The substances that completely disappear or dissolve in water are called soluble substances, or they are soluble in water. Example என்ன சொல்லலாம்? salt, sugar சொல்லலாம். அப்படிதானே? Then what are insoluble substances? Insoluble substances that do not disappear with water or do not dissolve or don't disappear even after for a long time are called insoluble substances. Example for insoluble substances: sand, oil. சரியாமா? இப்போ solubility means தமிழில் என்ன சொல்லணும்னா கரைதிறன். இந்த கரைதிறனை பொறுத்து பொருட்களை 2 டைப்பாக பிரிக்கலாம் மெட்டீரியல்ஸை. ஒன்று வந்து கரையக்கூடியவை, இன்னொன்று
வாட்டரில் கரையக்கூடியது, இன்னொன்று கரையாத பொருட்கள்னு சொல்லுவான். இப்போது 5 சப்ஸ்டன்ஸஸ் சொன்னால் அதை இண்டிவிஜுவலாக ஒன்றொன்னே மிக்ஸ் பண்ணும்போது அது எதெல்லாம் கம்ப்ளீட்டாக வாட்டரில் டிசால்வ் ஆகுது அப்படின்னா ஃபுல்லாக கரைஞ்சிட்டு கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆகிட்டுன்னா அதை சாலிபிள்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட்டு சுகர் எல்லாம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஸ்டிர் பண்ணோன்னே என்ன ஆயிரும், காணாமல் போயிடும். ஸோ தே ஆர் சாலிபிள் சப்ஸ்டன்சஸ். இன் தி கேஸ் ஆஃப் சாண்டுன்னா மணல் கொஞ்ச நேரம் எடுத்துகிட்டு நீ எவ்வளோதான் ஸ்டிர் பண்ணாலும் என்ன ஆகாதுமா, கரையாது. அடுத்து தென் சாடஸ்ட்டு, அந்த மரத்தூளையும் எடுத்து நீ அப்படியே டிசால்வ் பண்ணிகிட்டே இருந்தால் டிஸப்பியர் ஆகவே ஆகாது. ஸோ தே ஆர் கால்ட் insoluble substances. Have you got idea about soluble and insoluble, children? Yes. Based on the solubility, the substances are divided into 2 types. They are soluble and insoluble substances. What are soluble substances? The substances which are completely disappeared or dissolved in water. Completely disappeared or dissolved in water are called soluble substances. Then, what are insoluble substances? The substances do not mix with water and do not disappear even after some time are called insoluble substances. அப்படி தான் நம்ம பார்த்தா soluble, insoluble. கம்ப்ளீட்டாக வாட்டரில் டிசால்வ் ஆச்சு அல்லது டிஸப்பியர் ஆச்சுன்னா அந்த மாதிரியான சப்ஸ்டன்சஸை என்ன நேமில் சொல்லுவோம், டிசால்வ் சொல்லுவோம். என்னென்னா கரையிற தன்மையை தான் சாலிபிலிட்டின்னு சொல்லுவோம். டிசால்வ் ஆகிட்டுனா கரைஞ்சிட்டுன்னு அர்த்தம். கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக அந்த பார்ட்டிக்கிள் ஒரு சின்ன பார்ட்டிக்கிள் கூட இல்லை. சுகரில் உள்ள சின்ன ஒரு பிட்டு கூட இல்லை, கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆகிட்டுன்னா அதை சாலிபிள்னு சொல்லுவோம். அப்படி தானே? இந்த கேஸ் ஆஃப் இன்சாலிபிளில் இந்த இன்சாலிபிள் சப்ஸ்டன்சஸ் என்ன பண்ணாதுன்னா வாட்டர் கூட ஈஸியாக மிக்ஸ் ஆகாது அண்ட் ஈஸியாக வாட்டர்லேருந்து ஃபுல்லாக டிசால்வ் ஆகி கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆகாது. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் என்ன சொன்னால் சாடஸ்ட்டு, தென் சாண்டை. நீ வீட்டில் இந்த ஆக்டிவிட்டியை பண்ணி பாருங்கள். இதெல்லாம்னா மிக்சிங் டிஃப்ரெண்ட் சாலிட் மெட்டீரியல்ஸ் இன் வாட்டர். என்னென்ன சப்ஸ்டன்சஸ் அது என்னென்ன மெட்டீரியல்ஸ்னால் சால்ட், சுகர், சாண்ட், chalk powder and sawdust எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு then complete the given table. Disappear the substances which disappears in water or do not disappear in water. Complete this table, children.